J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets. Chapter 1 The Worst Birthday. Number 4 Private Driveல பிரேக்ஃபாஸ்ட் அப்போ வாக்குவாதம் வெடிக்கிறது இன்னைக்கு தான் ஏதோ தடவையா நடக்கல. மிஸ்டர் வெர்னான் டர்ஸ்லி அவரோட நெஃப்யூ ஹாரியோட ரூம்ல இருந்து பயங்கர சத்தமா கூச்சல் கேட்டு இன்னைக்கு விடிய காத்தாலேயே எழுந்திரிச்சிட்டாரு. இந்த வாரத்திலேயே இது 3வது தடவை அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து கோவமா கத்திக்கிட்டு இருந்தாரு. உன்னால அந்த ஆந்தைய கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியலன்னா அது இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்ததை கேட்டு ஹாரி ஏதோ விளக்கி சொல்ல முயற்சி பண்ணினான். அவளுக்கு போர் அடிக்குது. பொதுவா அவ எல்லா இடமும் பறந்து போயிட்டு வருவா. ராத்திரியில மட்டும் நான் அவளை வெளியில விட்டேன்னா என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு கோவத்துல உரிமிக்கிட்டு இருந்த அங்கிள் வெர்னானோட அடர்த்தியான மீசைக்கு நடுவுல கொஞ்சமா ஃப்ரைட் எக் அவர் வாய்க்குள்ள இருந்து ஒரு பக்கமா தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ஆந்தைய வெளியில விட்டா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னபடியே கோவமும் வெறுப்பும் கலந்தபடி ஒரு பார்வையோட அவரோட மனைவி பெட்டூனியாவை ஒரு தடவை திரும்பி பார்த்தாரு. மறுபடியும் ஹாரி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணினான். சரியா அந்த நேரம் பார்த்து டர்ஸ்லிஸோட மகன் டட்லி விட்ட நீளமான சத்தமான ஏப்பத்துல அவனோட வார்த்தைகள் எல்லாம் முழுகி காணாம போயிடுச்சு. எனக்கு இன்னும் பேக்கன் வேணும் அப்படின்னு டட்லி சொன்னதை கேட்டு ஃப்ரையிங் பேன்ல இன்னும் நிறைய இருக்குதுரா செல்லம் அப்படின்னு சொன்ன ஆண்ட் பெட்டூனியா தன்னோட பெருத்த மகனை பார்த்தபடியே ஈரம் கசிந்து அவங்களோட கண்ணை தொடச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப மட்டும்தான் உனக்கு நல்ல சாப்பாடு எங்களால போட முடியுது. எனக்கு அந்த ஸ்கூல் ஃபுட்டை பத்தி நினைக்கவே பிடிக்கல அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு நான்சென்ஸ் பெட்டூனியா, ஸ்மெல்டிங்ஸ்ல இருந்தவரை நான் ஒரு நேரம் கூட பசியோட இருந்ததில்ல அப்படின்னு ரொம்ப பெருமையா மனசார சொன்ன அங்கிள் வெர்னான் டட்லிக்கு அங்க போதுமானது கிடைக்கும் ஆமாந்தானடா கண்ணா அப்படின்னு அவர் பையனை பார்த்து கேட்டாரு. டட்லி கிச்சன் சேரோட 2 பக்கமும் நிரம்பி வழிஞ்சு உக்காந்தபடி ஹாரிய திரும்பி பார்த்து பல்ல காட்டி சிரிச்சு அந்த ஃப்ரையிங் பேனை இங்க கொடு அப்படின்னு கேட்டான். நீ அந்த மேஜிக் வேர்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி ரொம்ப எரிச்சலோட பதில் சொன்னான். ஹாரி சொன்ன அந்த எளிமையான சில சொற்கள் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுத்திருச்சு. டட்லி பயத்துல மூச்சடைச்சு போய் சேர்ல இருந்து கீழே விழுந்ததும் அந்த மொத்த கிச்சனுமே ஆட்டம் கண்டு போயிடுச்சு. மிஸ்ஸஸ் டர்ஸ்லி க்ரீச்சுன்னு ஒரு தடவை கத்திட்டு 2 கையாலையும் வாயை பொத்திக்கிட்டாங்க. சட்டுன்னு குதிச்சு எழுந்த மிஸ்டர் டர்ஸ்லியோட நெத்தியில கோவத்துல நரம்பெல்லாம் புடைச்சது. அதாவது ப்ளீஸ் அப்படின்னு சட்டுன்னு சொன்ன ஹாரி, நான் அதை மீன் பண்ணல, நான் உன்கிட்ட என்ன சொல்லி இருக்கேன் அப்படின்னு வீடே அதிர கத்திக்கிட்டு இருந்த அங்கிளோட வாயில இருந்து சாப்பாடு டேபிள் ஃபுல்லா தெரிச்சது. இந்த வீட்டுல அந்த எம் வேர்டை நீ சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ டட்லிய பயமுறுத்துவ அப்படின்னு கோவத்துல அலறிக்கிட்டு இருந்த அங்கிள் வெர்னான் அவரோட கை முட்டியால டேபிளை ஒரு தடவை வேகமா தட்டினாரு. ஆனா நான் உன்னை ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன். இந்த வீட்டுல உன்னோட அப்நார்மாலிட்டி எல்லாம் என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு. ஹாரி கோவத்துல செவந்து போயிருந்த அங்கிளோட முகத்தையும் பயத்துல வெளுத்து போய் கூடவே மேலையும் கீழையும் குதிச்சுக்கிட்டு இருந்த டட்லிய கஷ்டப்பட்டு தூக்கி நிறுத்திக்கிட்டு இருந்த ஆன்ட்டியோட முகத்தையும் பார்த்தான். ஆல்ரைட் அப்படின்னு ஹாரி சொன்னதும் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்த ரைனோசரஸ் கணக்கா நின்னுக்கிட்டு இருந்த அங்கிள் வெர்னான் மறுபடியும் சேர்ல உட்காந்து தன்னோட சின்ன கூர்மையான கண்களால ஹாரிய உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஹாரி எப்ப வீட்டுக்கு வந்தானோ அப்பையில இருந்து அங்கிள் வெர்னான் அவனை எப்ப வேணா வெடிச்சுடுன்ற நிலைமையில இருக்க ஒரு பாம்பு நடத்தின மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ஹாரி ஒரு சாதாரணமான சிறுவன் கிடையாது. ஆனா அவன் ஒரு சாதாரணமான சிறுவனா இருக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட. ஆமா, ஹாரி பாட்டர் ஒரு விசார்ட். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச்கிராஃப்ட் அண்ட் விசார்டிங்கிற மாயாஜாலங்கள் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல இருந்து தன்னோட முதல் வருடத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு புத்தம் புதிய விசார்ட். டர்ஸ்லிஸ்க்கு ஹாரி ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு திரும்பி வந்தது எப்படி பிடிக்கவே இல்லையோ, ஹாரியும் அதே பிடிக்காத உணர்வோட தான் இந்த வீட்டுல இருந்தான். தீராத தொடர் வயிற்று வலி கணக்கா அவன் ஹாக்வர்ட்ஸை ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணினான். அந்த பிரம்மாண்டமான கோட்டையும் அதுல இருக்கக்கூடிய ரகசிய பாதைகளையும் எப்ப பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் மிதந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆவிகளையும் கூடவே அவனோட பாடங்களையும் தான். ஆனா இந்த வரிசையில போஷன்ஸ் மாஸ்டர் ஸ்னேப்புக்கு மட்டும் இடம் கிடையாது. அப்புறம் போஸ்ட் கொண்டு வர ஆந்தைகளை, கிரேட் ஹால்ல உட்காந்து பிரம்மாண்டமான விருந்து சாப்பிடுறத, டவர் டாமெட்ரியில இருந்த கதகதப்பான 4 போஸ்டர் பெட்டில் படுத்து தூங்குறத, கேம் கீப்பர் ஹாக்ரிட தடை செய்யப்பட்ட காட்டுக்கு பக்கத்துல இருந்த அவரோட வீட்டுக்கு போய் அப்பப்ப பார்த்துட்டு வர்றத, முக்கியமா குவிடிட்ஜ, விசார்டிங் வேர்ல்ட்ல ரொம்ப பிரபலமான ஒரு விளையாட்டு. உயரமான 6 கோல் போஸ்டும் பறக்கக்கூடிய 6 பந்துகளும் 14 பிளேயர்ஸ் ப்ரூம்ஸ்டிக்ல உட்காந்து பறந்துகிட்டே விளையாடுற விளையாட்டு. ஹாரியோட எல்லா ஸ்பெல் புக்ஸ், அவனோட மந்திரக்கோல், ரோப்ஸ், கால்ட்ரன் இது எல்லாத்துக்கும் மேல நிம்பஸ் 2000 ப்ரூம் ஸ்டிக்கையும் சேர்த்து
மாடிப்படிக்கு கீழே இருந்த கப்போர்ட்ல ஹாரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மறு நிமிஷமே அங்கிள் வெர்னான் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடைச்சு வச்சுட்டாரு. சம்மர் ஃபுல்லா அவன் எந்த பிராக்டிஸும் பண்ணாம அவனோட ஹவுஸ் குவிட்டிச் டீம்ல அவனுக்கு இடம் இல்லாம போறத பத்தி டர்ஸ்லிஸ்க்கு என்ன கவலை இருக்க போது? கூடவே அவனோட எந்த ஹோம்ஒர்க்கையும் முடிக்காம அவன் ஸ்கூலுக்கு திரும்பி போறத நினைச்சு மட்டும் அவங்க கவலைப்பட போறாங்களா என்ன? மாயாஜால உலகத்தை பொறுத்தவரை டர்ஸ்லிஸ் மக்கிள்ஸ்னு அழைக்கப்பட்டாங்க. அதாவது அவங்க உடம்புல ஓடுற ரத்தத்துல ஒரு துளி அளவு மேஜிக் கூட கிடையாது. ஆனா டர்ஸ்லிஸை பொறுத்தவரை அவங்க குடும்பத்துல ஒரு விசார்ட வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானமா கருதுனாங்க. அங்கிள் வெர்னான் ஹாரியோட ஆந்தை ஹெட்விகையும் சும்மா விடல. விசார்டிங் வேர்ல்ட்ல யாருக்கும் எந்த செய்தியும் கொண்டு போயிடாதபடி அவளோட கூண்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு பூட்டி வச்சுட்டாரு. ஹாரி தோற்றத்திலையும் அந்த குடும்பத்து கூட எந்த வகையிலையும் சம்பந்தப்படாம தான் இருந்தான். அங்கிள் வெர்னான் பெருசா கழுத்தே இல்லாம பெரிய மீசையோட இருந்தாரு. ஆண்ட் பெட்டோனியா நீளமான முகத்தோட ஒல்லியான தோற்றமா இருந்தாங்க. டட்லி வெளுப்பா சிவந்த பன்னிக்குட்டி கணக்கா இருந்தான். அதே சமயம் நம்ம ஹாரி ரொம்ப சின்னதா ஒல்லியா பளிச்சுன்னு பச்சை நிற கண்களோட எப்பயுமே ஒழுங்கற்றபடி இருந்த அடர் கருமையான முடியோட இருந்தான். வட்ட வடிவத்துல ஒரு கண்ணாடி அணிஞ்சிருந்தான். அவனோட முன்னத்தியில மெல்லிசா ஒரு மின்னல் வடிவ தழும்பு இருந்தது. அந்த தழும்பு தான் ஹாரின்ற அந்த சிறுவனை மந்திரவாதிகளுக்கு கூட அசாதாரணமான ஒருத்தனா காமிச்சது. 11 வருஷத்துக்கு முன்னாடி டர்ஸ்லிஸ் வீட்டு வாசல்ல குழந்தையா அவன் போடப்பட்டதுக்கும் அவனோட மர்மமான கடந்த காலத்தை சுட்டி காட்டுறதுக்குமா இருந்த ஒரே குறிப்பு அந்த தழும்பு தான். ஹாரிக்கு 1 வயசு இருந்தப்போ இப்பயும் விட்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் பேர் சொல்லவே பயப்படக்கூடிய இந்த உலகம் இதுவரை கண்டிடாத கொடூர குணம் படைத்த மாபெரும் மந்திரவாதியான லார்ட் வால்டமோட்டோட சாபத்துல இருந்து 1 வயசு குழந்தை ஹாரி பாட்டர் எப்படியோ தப்பிச்சிட்டான். வால்டமோட்டோட தாக்குதல்ல ஹாரியோட பெற்றோர் இறந்துட்டாங்க. ஆனா ஹாரி நெத்தியில ஒரு சின்ன மின்னல் வெட்டு தழும்போட தப்பிச்சிட்டான். ஆனா எப்படியோ இப்ப வர யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதபடி வால்டமோட் ஹாரிய கொல்ல தவறுன அதே நிமிஷம் அவனோட சக்திகளை இழந்து அழிஞ்சும் போயிட்டான். அதனால ஹாரி தன்னோட இறந்து போன அம்மாவோட சகோதரியாலையும் அவங்களோட கணவனாலையும் வளர்க்கப்பட்டான். தன்னை சுத்தி நடக்கக்கூடிய வினோதமான விஷயங்களுக்கு காரணம் புரியாமலும் தன்னோட பெற்றோர் இறந்து போன கார் விபத்துலதான் தனக்கு நெத்தியில இந்த தழும்பு வந்ததுன்னு டர்ஸ்லி சொன்ன கதையை நம்பியே ஹாரி 10 வருஷத்தை அவங்க கூட ஓட்டுனான். அப்புறமா சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து ஹாரிக்கு ஒரு கடிதம் வந்தது. அப்புறமா தான் ஹாரிக்கு மொத்த உண்மையும் தெரிய வந்தது. விசார்ட் ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சத வச்சு ஹாரி அங்க கிளம்பி போனான். அங்க அவனும் அவனோட தழும்பும் ரொம்பவே பிரபலம். ஆனா இப்போ ஸ்கூல்ல 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. சம்மர் ஹாலிடேஸ்க்காக அவன் டர்ஸ்லிஸ் கிட்ட திரும்பி வந்து மறுபடியும் முதல்ல இருந்து அழுக்கா நாத்தமான ஒரு நாய போல நடத்தப்படுறான். இன்னைக்கு ஹாரியோட 12வது பர்த்டேன்னு டர்ஸ்லிஸ்க்கு சுத்தமா ஞாபகம் கூட இல்ல. அவனும் பெருசா எதையுமே எதிர்பார்க்கல. இதுவரை அவங்கள்ட்ட இருந்து ஹாரிக்கு முறையான எந்த பிரசன்ட்டும் கிடைச்சதில்ல. ஒரு கேக்காவது சச்ச முதல்ல இந்த எண்ணத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தப்பவே அங்கிள் வெர்னான் முக்கியமா ஏதோ சொல்ல வர்றது போல தொண்டைய சத்தமா கணச்சாரு. நாம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு. ஹாரி ஒரு எதிர்பார்ப்போட நம்ப முடியாதவனா நிமிந்து பார்த்தான். இன்றைய நாள் என் கரியர்லயே ஒரு மிகப்பெரிய டீல முடிக்க போற நாளா இருக்க போகுது அப்படின்னு அங்கிள் வெர்னான் சொன்னதும் ஹாரி மறுபடியும் அவன் டோஸ்ட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். நிச்சயமா அவனுக்கு ரொம்பவே கசந்து போயிருக்கும். அங்கிள் வெர்னான் அந்த ஸ்டூபிட் டின்னர் பார்ட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. கடந்த 2 வாரமா இதை தவிர வேற எதை பத்தி தான் அவர் பேசினாரு? யாரோ ஒரு பணக்கார பில்டரும் அவரோட ஒய்ஃபும் டின்னருக்கு வராங்க. அங்கிள் வெர்னான் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஆர்டரை பிடிச்சிடலான்னு பாக்குறாரு. அங்கிள் வெர்னானோடது ஒரு ட்ரில்லிங் கம்பெனி. சரி, நாம திரும்ப ஒரு தடவை நம்ம ஸ்கெடியூல் படி நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அங்கிள் வெர்னான் சரியா 8 மணிக்கு நாம எல்லாரும் கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும். பெட்டோனியா, நீ என்ன பண்ணுவ? நம்ம வீட்டு வாசல்ல அவங்கள கனிவா வரவேற்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆண்ட் பெட்டோனியா சட்டுன்னு சொன்னாங்க. குட் குட். அப்புறம் டட்லி, நான் கதவை திறக்க காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டட்லி போலியா ஒரு சிரிப்பு சிரிச்சான். நான் உங்க கோட் எடுத்துக்கவா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேசன் அப்படின்னு கேட்பேன். அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிடும் அப்படின்னு ஆண்ட் பெட்டோனியா பேரானந்தமா கத்திக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸலன்ட் டட்லி அப்படின்னு சொன்ன அங்கிள் வெர்னான் ஹாரி பக்கம் திரும்பி அப்ப நீ அப்படின்னு கேட்டாரு. நான் என் பெட்ரூம்ல இருப்பேன், எந்த சத்தமும் போடாம, நான் இங்க இருக்கிறதையே காட்டிக்காம அப்படின்னு ஹாரி தொனியே இல்லாம சொன்னான். எக்ஸாக்ட்லி அப்படின்னு அங்கிள் வெர்னான் ரொம்ப மோசமா இரக்கமே இல்லாம சொன்னாரு. நான் அவங்கள வரவேற்று உள்ள கூட்டிட்டு வருவேன். பெட்டோனியா, நீ உன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டே அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். சரியா 8:15 அப்படின்னு அவர் சொன்னதும் நான் டின்னரை பத்தி சொல்லுவேன் அப்படின்னாங்க ஆண்ட் பெட்டோனியா. அப்புறம் டட்லி, நீ என்ன சொல்லுவ?
நான் உங்களை டைனிங் ரூம் கூட்டிட்டு போகவா மிஸ்ஸஸ் மேசன் அப்படின்னு சொன்ன டட்லி அங்க இல்லாத அந்த பெண்மணிக்காக தன்னோட குண்டு கையை நீட்டி காமிச்சுக்கிட்டு இருந்தான். My perfect little gentleman அப்படின்னு ஆண்ட் பெட்டூனியா மூக்க உறிஞ்சினபடியே சொன்னாங்க. அப்புறம் நீ அப்படின்னு அங்கிள் வெர்னான் ஹாரியை பார்த்து ரொம்ப கொடூரமான தொனியில கேட்டாரு. நான் என் ரூம்ல இருப்பேன், எந்த சத்தமும் போடாம, நான் இங்க இருக்கிறதையே காட்டிக்காம அப்படின்னு ஹாரி ரொம்ப சோர்வா பதில் சொன்னான். அதேதான். சரி, நாம இப்போ டின்னர் அப்போ சொல்ல வேண்டிய சில பாராட்டு மொழிகளை பத்தி பேசுவோம். பெட்டூனியா, ஏதாவது யோசனை இருக்கா? மிஸ்டர் மேசன், வெர்னான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க ரொம்ப சிறப்பா கோல்ஃப் விளையாடுவீங்கன்னு. அப்புறம் மிஸ்ஸஸ் மேசன், இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க? பர்ஃபெக்ட். அப்புறம் டட்லி, இப்படி சொல்லலாமா, எங்க ஸ்கூல்ல ஒரு ஹீரோவை பத்தி லெட்டர் எழுத சொன்னாங்க. நான் உங்களை பத்தி தான் எழுதினேன் மிஸ்டர் மேசன். அதை கேட்ட ஆண்ட் பெட்டூனியா அண்ட் ஹாரி 2 பேருக்குமே ரொம்ப டூ மச்னு தோணுச்சு. ஆனா ஆண்ட் பெட்டூனியா கண்ணீர் சிந்தினபடியே அவங்க பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் ஹாரி டேபிள் கீழே குனிஞ்சுக்கிட்டான். அப்பதான் அவன் சிரிக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹாரிய பார்த்து அங்கிள் வெர்னான் கேட்டதும் அவன் வேகமா நிமிந்து உட்காந்து முகத்தை நேரா வச்சுக்கிட்டு, நான் என் ரூம்ல இருப்பேன், எந்த சத்தமும் போடாம, நான் இங்க இருக்கிறதாவே காட்டிக்காம அப்படின்னு சொன்னான். ரொம்ப சரி அப்படின்னு அங்கிள் வெர்னான் வேகமா சொன்னாரு. அந்த மேசன்ஸ்க்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாததாவே தான் இருக்கணும். சரி, டின்னர் முடிஞ்சதும் பெட்டூனியா, நீ மிஸ்ஸஸ் மேசனை காஃபி குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போகணும். அந்த நேரத்துல நான் ட்ரில்ஸை பத்தி பேச ஆரம்பிப்பேன். அதிர்ஷ்டம் இருந்தா செய்தியெல்லாம் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே டீலை சைன் பண்ணி சீல் பண்ணிடலாம். நாளைக்கு இதே நேரம் மயோக்கால ஹாலிடே ஹோம்காக ஷாப்பிங் பண்ணலாம். இது எல்லாத்தையும் பத்தி ஹாரிக்கு எந்த உற்சாகமும் இல்லை. பிரைவேட் டிரைவ்ல இருந்தா என்ன, மயோக்கால இருந்தா என்ன, டர்ஸ்லிஸ் அவனை எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் நடத்த போறாங்க. சரி, நான் எனக்கும் டட்லிக்கும் டின்னர் ஜாக்கெட்ஸ் வாங்குறதுக்காக டவுனுக்கு போறேன். அப்புறம் நீ அப்படின்னு ஹாரியை பார்த்து ஒரு தடவை உருமிட்டு, உன் ஆன்டி கிளீன் பண்றப்ப அவளுக்கு தொல்லை கொடுக்காம இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னாரு. ஹாரி வீட்டோட பின்கதவு வழியா வெளியே போனான். அன்னைக்கு பொழுது நல்ல வெயில். ஹாரி புல்வெளியை கடந்து போய் கார்டன்ல இருந்த பெஞ்ச்ல தொப்புன்னு உக்காந்து மெல்லமா ஏதோ பாட்டு பாட ஆரம்பிச்சான். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. நோ கார்ட்ஸ், நோ ப்ரெசன்ட்ஸ். பத்தாததுக்கு இன்னைக்கு சாயந்தரம் தான் இங்க இருக்கிறதையே காட்டிக்க கூடாது. ரொம்ப பரிதாபமா புல்வெளியை வெறிச்சு பார்த்தபடியே இருந்தான். இவ்வளோ தனிமையா இதுக்கு முன்னாடி அவன் உணர்ந்ததே இல்லை. ஹாக்வர்ட்ஸ்ல எல்லாத்தையும் தாண்டி ஏன் குவிட்டிஷ் விளையாடுறதை விட அதிகமா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ரான் வீஸ்லியையும் ஹெர்மாயினி கிரேஞ்சரையும் அவன் மிஸ் பண்ணினான். ஆனா அவங்க 2 பேரும் அவனை மிஸ் பண்ண மாதிரியே தெரியல. 2 பேருமே இந்த சம்மர் ஃபுல்லா அவனுக்கு ஒரு லெட்டர் கூட போடல. அதுக்கே ரான் ஹாரிய வீட்டுக்கு வந்து தங்க சொல்லி எல்லாம் கேட்டிருந்தான். மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹெட்விகோட கூண்டை திறந்து ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் லெட்டர் அனுப்ப ஹாரி யோசிச்சதுக்கு கணக்கே இல்லை. ஆனா அதை தாண்டி பெரிய வம்பே இருக்க முடியாது. ஏன்னா அண்டர் ஏஜ் விசார்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வெளியே மேஜிக்கை யூஸ் பண்ண அனுமதி கிடையாது. ஆனா ஹாரி இதை பத்தி டர்ஸ்லிஸ் கிட்ட சொல்லல. ஹாரிக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு விஷயத்தால தான் டர்ஸ்லிஸ் இன்னும் மாடிப்படிக்கு கீழே இருக்க கப்போர்ட்ல இருக்க மந்திரக்கோள் கூடவும் ப்ரூம்ஸ்டிக் கூடவும் அவனை இன்னும் சேர்த்து போட்டு அடைச்சு வைக்காம இருக்காங்கன்னு. முதல் சில வாரங்கள் ஹாரி வாய்க்குள்ளேயே கிறுக்குத்தனமான சில வார்த்தைகளை முனகிக்கிட்டு இருக்கிறத பார்த்து டட்லி தன்னோட குண்டு கால்களால் அவனை எவ்வளோ வேகமாக தூக்கிக்கிட்டு ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக தலைதெறிக்க ஓடினதை பார்த்து ஹாரி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். ஆனால் ரொம்ப காலமாக ரான் அண்ட் ஹெர்மாயினி அவனை தொடர்பு கொள்ளாமல் போக அவன் மேஜிக்கல் வேர்ல்ட்ல இருந்து துண்டிக்கப்பட்ட மாதிரி உணர்ந்தான். அதனால டட்லிக்கு பயம் விட்டு போனதோட கிண்டல் கேலியும் துளிர் விட்டுடுச்சு. பத்தாததுக்கு இப்போ ரானும் ஹெர்மாயினியும் அவனோட பர்த்டேவை வேற மறந்துட்டாங்க. அவனுக்கு ஏன் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து ஒரு செய்தி கூட வரல? எந்த விட்சார் விசார்ட் கிட்ட இருந்தும் தன்னோட பரம விரோதி டிராக்கோ மால்ஃபாய பார்த்தா கூட இப்ப ஹாரிக்கு சந்தோஷமா இருக்கும் போல. ஹாக்வர்ட்ஸ்ல கடந்த 1 வருஷம் முழுக்கவே அவனுக்கு ஒன்னும் ஃபன்னாலாம் போயிடல. கடைசி செமஸ்டர் அப்போ ஹாரி நேருக்கு நேரா லார்ட் வால்டமோர்ட்டை சந்திக்கிற நிலைமைக்கு உட்பட்டுட்டான். வால்டமோர்ட் தன்னோட வலிமையையும் சக்தியையும் இழந்து மோசமான நிலைமையில இருந்தாலும் இப்பயும் அவனை பார்க்க திகிலூட்டுற மாதிரியும் வஞ்சகமாவும் பழைய சக்திகளை திரும்ப பெறணுங்கிற தீர்மானத்தோடையும் தான் இருந்தான். ஹாரி 2வது தடவையாவும் வால்டமோர்ட்டோட பிடியிலிருந்து தப்பிச்சிட்டான்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்பவே நூலிழையில. ஆனா இப்பவும் பல வாரங்களுக்கு அப்புறமும் ஹாரி நடுராத்திரியில வேர்த்து விறுவிறுத்து போய் எழுந்து உட்காந்து வால்டமோர்ட்டோட கலங்கலான முகத்தையும் அவனோட அகண்ட சிவந்த கொடூரமான கண்களையும் யோசிச்சு அவன் இப்போ எங்க இருப்பான் அப்படின்னு வியந்துகிட்டு தான் இருக்கான். கார்டன் பெஞ்ச்ல உட்காந்துருந்த ஹாரி சட்டுன்னு நிமிர்ந்து உட்காந்தான். ஏதோ கவனம் இல்லாம புல்வேலியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஹாரிய அந்த புல்வேலியும் உத்து பார்த்தது.
2 மிகப்பெரிய பச்சை நிற கண்கள் இலைகளுக்கு நடுவுல பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஏதோ ஒரு கிண்டலும் கேலியுமான குரல் புல்வெளியை தாண்டி ஒலிச்சதை கேட்டு ஹாரி சட்டுன்னு குதிச்சு எழுந்து நின்னான். இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு டட்லி ராகத்தோட ஆட்டம் கட்டிக்கிட்டு அவனை நோக்கி வந்தான். அந்த மிகப்பெரிய கண்கள் ஒரு தடவை இமைச்சிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. என்ன அப்படின்னு ஹாரி தன்னோட கண்களை புல்வெளியிலிருந்து எடுக்காமலே கேட்டான். எனக்கு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும் அப்படின்னு சொன்னபடியே டட்லி அவனை நெருங்கி வந்தான். ஓ வெல்டன் அப்படின்னு சொன்ன ஹாரி, எப்படியோ நீ கடைசியா வாரத்தோட நாட்கள் எல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னதை கேட்டு, இன்னைக்கு உன் பர்த்டே அப்படின்னு டட்லி கிண்டலா சொன்னான். எப்படி உனக்கு ஒரு கார்ட்ஸ் கூட வரல? அந்த பைத்தியக்கார இடத்துல கூட உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா அப்படின்னு கேட்டான். நீ என் ஸ்கூலை பத்தி பேசுறது உன் அம்மாவுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஹாரி ரொம்ப கூலா பதில் சொன்னான். டட்லியோட பெரிய தொப்பையில இருந்து நழுவி கீழே வந்துகிட்டு இருந்த ட்ரௌசரை மேல ஏத்தி விட்டபடியே, நீ ஏன் அந்த புல்வெளியே வெறிச்சு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு ரொம்ப சந்தேகமா கேட்டான். நெருப்பு பத்த வைக்க எந்த மந்திரம் சரியா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொன்னதும் சட்டுன்னு தடுமாறி பின்பக்கம் சாஞ்ச டட்லியோட குண்டு முகத்துல பயம் ஊசலாடுச்சு. உன்னால முடியாது, அப்பா சொல்லியிருக்காருல்ல நீ மேஜிக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் அவர் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு, உனக்கு போறதுக்கு வேற இடம் கூட கிடையாது, உன்னை கூட்டிட்டு போக உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே ஹாரி பயமுறுத்துற குரல்ல ஜிக்ரி பொக்ரி ஹொக்கஸ் பொக்கஸ் குவிக்லி விக்லி அப்படின்னு கத்துனதும் மாம் அப்படின்னு கத்திக்கிட்டு டட்லி அலறி அடிச்சு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். டட்லிக்கோ இல்ல அந்த முள்வேலிக்கோ எதுவுமே ஆகலைன்னாலும் உண்மையாவே அவன் எந்த மேஜிக்கும் பண்ணலன்னு ஆண்ட் பெட்டூனியாக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அவங்க கையில சோப்போட இருந்த ஃப்ரையிங் பேனை வேகமா தூக்கி வீசினப்போ சட்டுன்னு ஹாரி கீழே தலையை குனிஞ்சுக்க வேண்டியதா தான் போயிடுச்சு. அந்த கொஞ்ச நேர கிண்டல் கேலி சந்தோஷத்துக்காக ஹாரி கொடுத்த விலை தான் ஆண்ட் பெட்டூனியாவுக்கு அவங்க விட்ட வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தது. அதுவும் வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிற வரை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற வாக்குறுதியோட. டட்லி சோம்பி சரிஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஹாரி ஜன்னல் எல்லாம் தொடச்சு காரை வாஷ் பண்ணி புல் தரையை சமன்படுத்தி செடி தொட்டிகளுக்கு ட்ரிம் பண்ணி ரோஜா செடிகளுக்கு தண்ணி விட்டு கார்டன் பெஞ்சுக்கு மறுபடி ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். வெயில் சுள்ளுன்னு சுட்டெரிச்சதுல அவனோட பின்பக்க கழுத்து தீயா பத்தி எரிஞ்சது. டட்லி விரிச்ச வலையில விழுந்திருக்க கூடாதுன்னு ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சது. ஆனா ஹாரி தனக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை தான் டட்லி வாய் திறந்து சொல்லிட்டான். ஒருவேளை அவன் சொன்னது போல ஹாரிக்கு ஹாக்வர்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லதானோ, இவங்கெல்லாம் பிரபலமான ஹாரி பாட்டரை பார்த்தாதான் சரியா வரும் அப்படின்னு குரோதத்தோட யோசிச்சபடியே ஹாரி செடி தொட்டிகளோட இலைகளை வெட்டி சமன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பயங்கரமா முதுகு வலிச்சது, வேர்வை வழிஞ்சு முகத்துக்கு கீழே ஊத்திக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல சோர்ந்து சரிஞ்சு போற நிலைமையில இருந்தப்போ ஆண்ட் பெட்டூனியா அவனை கூப்பிட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பர்லயே நடந்து உள்ளவா அப்படின்னு அவங்க சொன்னதும் ஹாரி சந்தோஷமா பளபளக்கிற கிச்சனுக்குள்ள நுழைஞ்சான். இன்னைக்கு ராத்திரிக்கான புட்டிங் ஃப்ரிட்ஜ் மேல பல அடுக்கு விப்பிங் கிரீமும் வைலட் கலர் சுகர் கிரீமுமா ஜம்முன்னு உட்காந்துருந்தது. போர்க் ரோஸ்ட் அவனுக்குள்ள சூடா கம கமன்னு தயாராகிக்கிட்டு இருந்தது. போய் சீக்கிரம் சாப்பிடு, மேசன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சிடு சிடுன்னு சொன்ன ஆண்ட் பெட்டூனியா கிச்சன் டேபிள்ல இருந்த 2 ஸ்லைசஸ் பிரெட்டையும் ஒரு துண்டு சீஸையும் சுட்டு காமிச்சாங்க. அவங்க ஏற்கனவே சால்மன் பிங்க் காக்டெயில் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. ஹாரி கையை கழுவிட்டு தன்னோட பரிதாபமான டின்னரை சாப்பிட்டு முடிச்சான். அவன் எப்படா சாப்பிட்டு முடிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்ட் பெட்டூனியா வேகமா அவன் தட்டை அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பு மேல போ அப்படின்னு கத்துனாங்க. அவன் லிவிங் ரூம் கதவை கடந்து போனப்போ அங்கிள் வெர்னானும் டட்லியும் போட்டை அண்ட் டின்னர் ஜாக்கெட் போட்டுட்டு தயாரா இருந்தாங்க. அவன் மேல்தளத்தை அடைஞ்சப்போ டோர் பெல் ரிங் ஆச்சு. அங்கிள் வெர்னானோட கோவமான முகம் படிக்கட்டு பக்கம் திரும்பி பார்த்துச்சு. ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சத்தம். ஹாரி நுனிக்கால்லையே நடந்து பெட்ரூம்குள்ள நுழைஞ்சான். மெதுவா கதவை சாத்திட்டு அக்கடான பெட்ல போய் படுக்கலான்னு திரும்பினான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே அங்க யாரோ உட்கார்ந்துருந்தாங்க.